நண்பா எல்லாருக்கும் வணக்கம். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் தாராளமா இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த வகையான எழுத்து தேர்வும் இல்லாமல் இந்த போஸ்டிங்ஸில் வேலை எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலிஸ்டிக்காக சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10th முடித்தவங்க, அதுக்கப்புறம் டிகிரி முடித்தவங்க யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25,000 மணிக்கு கொடுக்குறாங்க. இது பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நான் இன்கம் டேக்ஸோட அஃபீஷியல் வெப்சைட்டில் காட்டி உங்களுக்கு கேர்ஃபுல்லாக வந்து ரீட் அவுட் பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இதுக்கான லிங்க் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து லிங்க்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன போஸ்டிங்ஸ்க்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15/3/2025 ஜாப் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலிஸ்டிக்காக பார்த்தலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபிக் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க கிரேட் 2ல். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் அப்புறம் மல்டி டாஸ்கர். ஓகேங்களா? இந்த 3 போஸ்டிங்ஸ் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 போஸ்டிங்ஸ்க்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 7 பிபிசி ஸ்டாண்டர்டில் தான் சேலரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. லெவல் 4 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு மல்டி டாஸ்கர்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா லெவல் 1ல் சேலரி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். உங்களுக்கு இந்த இதில் உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கான சேலரி க்ரோத் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபிக் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 27 ஏஜ் கேட்டகரி முடிக்கும் யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மல்டி டாஸ்கருக்கும் அதே தான் 18லேருந்து 25. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஓபிசி கேஸ்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 10+ இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கணுமோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்படியே வெளியிட்டிருக்காங்க. எந்த வகையான ஸ்பிளிட்டேஷனோ எதுவுமே பண்ணாமல் அந்த ஏஜுக்காக என்ன கொடுக்கணுமோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டேக்ஸ் அசிஸ்டன்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும்னு தெளிவாக இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் எக்ஸ்பர்ட் யூனிவர்சிட்டி அது இன்ஸ்டியூஷன் மூலிமா நீங்கள் வந்து டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மல்டி டாஸ்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் 12th முடிச்சிருந்தாவே போதும், இதுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்ஸ்க்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எடுக்கிறனால ஸ்போர்ட்ஸ்க்கான நேம்ஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், அதுக்கப்புறம் மென்ஸு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, உமன்ஸ்க்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. மென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 41, உமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு தெளிவாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆஸ் பர் த கவர்மெண்ட்ஸ் நார்ம்ஸ் படி ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ்லாம் வேணும், என்னென்ன அவார்ட்ஸில் நீங்கள் வாங்கியிருக்கணும், நேஷ்னல் லெவல்ஸ்லையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ்லையும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த நோட்டிஃபிகேஷனை கிளியர் கட்டாக வந்து படிங்க, பொறுமையாகவும் படிங்க. ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் லிங்க்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் காம்படிஷனில் கலந்துருக்கணும், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்கணும், ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3. ஓகேங்களா? இந்த அவார்ட்ஸ்க்கான சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கியிருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்து டீட்டெயிலிஸ்டிக்காக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது முதற்கொண்டு இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் மோடும் த்ரூ அவுட் ஆன்லைன் தான். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
த்ரூ அவுட் ஆன்லைனில். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்மோஸ்ட் எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ரூஃப்காக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸில் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். நீங்கள் எஸ்டி எஸ்டி ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலிடான ப்ரூஃப் ஐடி கார்டு மென்ஷன் பண்ணணும். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் ஆர் பேன் கார்டு, அப்படி இல்லைன்னா ஓட்டர் ஐடி நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அந்த ஆன்லைன் சைட்டில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான டெமோ வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் டெமோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ப்ரொவிஷன் பீரியட் கண்டிப்பாக வந்து இருக்கும். இந்த போஸ்டிங்ஸ்க்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 5/4/2025 இந்த போஸ்டிங்ஸ்க்கானது எண்ட் டேட் வந்து முடியுது. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் அனுப்பிச்சுடுங்க. ஆடட் அட்வான்டேஜ் அவங்களுக்கு கூட. ஓகேங்களா? இந்த வீடியோவை நான் இதோட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். மேலும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்காக மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.